supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் டெரிக் டாடா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து 2020 லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் i20. இந்த இதுக்கு அந்த வெர்ஷனுக்கு காம்படிட்டிவாக இறக்கியிருந்தாங்க. அந்த காருக்கு பேர் தான் டாடா ஆல்ட்ராஸ். இது வந்து குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட்லையும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து உங்களுக்கு 14 lakhs வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1.2 டர்போ பெட்ரோல் 3 சிலிண்டர் as well as 1.5 4 சிலிண்டர் டீசல் இன்ஜினும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா உங்களுக்கு வந்து டிசிடி வந்து பெட்ரோலில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இதோட பெட்ரோலில் வந்து உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18-19 கிட்ட கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. டீசல் வந்து 23 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. சிஎன்ஜி வந்து 26 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. இதோட அந்த 1.2 பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 87 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 115 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 200 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. அந்த டர்போ பெட்ரோல் வந்து 118 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 170 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க மட்டும் நீங்கள் அந்த டர்போ பெட்ரோல் போகலாம். மற்றவங்க மைலேஜ் எக்ஸ்பெக்டேஷனுக்காக நீங்கள் வந்து நார்மல் டீசலோ இல்லை பெட்ரோல் வேரியண்ட்டோ போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் ஹேஷ்பேக் செக்மெண்ட்டை சேர்ந்தனால அந்த ஏரோடைமிக்கான ஒரு விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இந்த கார். நல்ல ஹையான ஒரு பேனட், அதுவுமே ஷார்ப் லைன்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே ஷார்ப்பான ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே அவங்க ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் டைப். அது போக அது கீழே ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டப்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ்டு ஃப்ரண்ட் கிரில், அதில் டாடா லோகோ சென்டரில் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாக் லேம்ப் கிளஸ்டரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒய்டான ஃப்ரண்ட் பம்பர் வித் ஒய்டான ஏர் டேம்ப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் லைட் மிஸ் ஆகுது, பட் பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. பம்பர் கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. டீசெண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது இந்த காருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த காரோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், அந்த ஃப்ரண்ட் லுக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதோட வீல் சைஸும் பார்த்தீங்கன்னா 185/60 R16 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வீல்லையுமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இம்ப்ரெசிவான ஒரு ஃபீச்சர் தான். சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. வீல் ஆர்ச் வந்து நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த காருக்கு பார்க்குறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இதோட சைடு லுக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சைடு லுக்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சுவலாக வந்து ரேசர்னு ஒரு எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் இந்த பிளாக் கிளாடிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். மற்றபடி நார்மல் வேரியன்ட்ஸில் வந்து அந்த வீல் ஆர்ச் கிளாடிங் அதோட சரௌண்ட் பாடி வந்து கிளாடிங்ஸ் கொடுக்கல அவங்க. ஓஆர்எம்ஸில் வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டில் வந்து அவங்க வீல் ஆர்ச் தான் கொடுத்துருக்காங்க. இது டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அது உங்களுக்கு ஏ பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது, பி பில்லர் வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது, சி பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது. அந்த சி பில்லர்லேயே வந்து அவங்க டோர் ஹேண்டில்ஸை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சி பில்லர் வந்து அப்படியே ஒரு ரேப் ரவுண்ட் பண்ணி ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட ஜாயின் ஆகுது. அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு ஷார்ப் லைன் வந்து ரியர் டெயில் லேம்பில் வந்து ஃப்ரண்ட் வீல் ஆர்ச் வரைக்கும் ரன் ஆகுது. அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் நம்ம ஆப்ஷன் தான், நமக்கு வந்து சன்ரூஃப் வச்சும் வாங்கிக்கலாம், சன்ரூஃப் இல்லாமலும் வாங்கிக்கலாம், ஆப்ஷன் தான் அது. ஸோ இந்த வேரியண்ட் வந்து செகண்ட் டாப் மாடல், பட் சன்ரூஃப் இல்லாத மாடல். அது போக உங்களுக்கு நார்மல் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நார்மல் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஷார்ப் லைன்ஸ் மட்டும் க்ரூவில் போகுது ரூஃபில். ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே வந்து பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு 3D எலமெண்ட் ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பிளாக் சார்கோல் ஃபினிஷ்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதில் டாடா பேட்ஜிங், ஆல்ட்ராஸ் பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக எம்பேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரியர் கேமரா பாருங்கள், அந்த டீக்கும் ஆர் கடையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த லோவர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா லோவர் போர்ஷன் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் சென்சார்ஸ் வருது, ரிஃப்ளெக்டர்ஸ் வருது, ஒரு பிளாக் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இதோட ரியர் அந்த சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து பிளாக் அவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது நல்ல ஒரு ஆன்டிரஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுற காருக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட் தான் அது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து இதோட காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் டோர்ஸ் 90 டிகிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ், அம்பர்லா ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட், டிரைவர் சீட்டில் டிரைவர் டோர்லேயே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பவர் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், உங்களுக்கு ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து
இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ்க்கு. டேஷ்போர்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு மெட்டாலிக் க்ளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு பார்க்குறதுக்கு, ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ஃப்ரண்ட் சீட்ஸில் வந்து நல்லா அண்டர் தை சப்போர்ட், லம்பா சப்போர்ட், நல்லா ஸ்பேசியஸான ஃப்ரண்ட் கேபின்னு சொல்லலாம். ரியர் டோர்ஸ் பாருங்கள், அதுவும் 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. யார் சொல்ல முடியும் இந்த காருக்கு ஒரு ஸ்பேசியஸான என்ட்ரி. அண்ட் இதில் ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸும் நல்லா வைடாக இருக்குது. 3 பேசஞ்சருக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணலாம். அதில் வந்து அதுலேயும் 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னர் ரியர் வியூ மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக தான் இருக்குது. அது போக உங்களுக்கு சென்டரில் ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஒரு லெதர் ராப்டு கியர் நாப் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதுலேயே உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே இனஃபாக அவ்வளோ ஸ்பேசியஸான ஒரு ஃப்ரண்ட் கேபின்னு சொல்லலாம் அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இதோட டேஷ்போர்ட் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் இருக்குது. சென்ட்ரல் கன்சோலில் வந்து உங்களுக்கு க்ளாசி மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சோல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ, 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஹார்மன் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் தெரியுதா. அது கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு செல்ஃபோனுக்கு கொஞ்சம் ட்ரே கொடுத்துருக்காங்க. கியர் லெதர் ராப்ட் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீச்சராக பாருங்கள். அட்ஜஸ்டபிள் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்னால ஒரு சூப்பரான ஃபீச்சர் அந்த காருக்கு. அது போக பார்த்திங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல்னு சொல்லலாம். சென்ட்ரலில் ஒரு டிஜிட்டல் கன்சோல் இருக்குது. அது போக சைடில் வந்து அனலாக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு டீசெண்டான ஃபீச்சர் தான். அது போக பார்த்திங்கன்னா இதோட இது செகண்ட் டாப் மாடலில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெதர் ராப்ட் ஸ்டியரிங் வீலாக இருக்குது ஃப்ளாட் பாட்டமில். அதுவும் நல்ல இனஃபான ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் தான் இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு பார்சல் ட்ரேயோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 345 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் ரீடிங் பூட் ஸ்பேஸ் தான். நல்ல இனஃபான ஒரு கேரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு. ஸ்பேர் வீல் வித் டூல் கிட் வந்து அந்த ட்ரே கீழே அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து 14 lakhs வரைக்கும் இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்குன்னா அது சும்மா இல்லை. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.